வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் ஸ்டிச்சிங் டிப்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு நார்மல் பேண்ட்டை நம்ம வந்து எப்படி வந்து ஃபிட்டிங்காக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நார்மல் பேண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ நார்மல் பேண்ட்டையே எப்படி வந்து நம்ம ஃபிட்டாக பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து பேண்ட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட செகண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது உங்கள் லெக் பாயிண்ட்டுக்கும் கீழே பாட்டம் வரைக்கும் உள்ளதுக்கான மிட் பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு ஒரு 2 இன்ச் வந்து உள்பக்கமா எடுக்க போறோம். ஸோ இது 2 இன்ச் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்க 3 இன்ச் கூட எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து எங்க வரும்னா உங்க முட்டு பக்கமா இந்த வந்து மிட் பாயிண்டா உங்களுக்கு வந்து வரும். ஸோ முட்டு பக்கத்துல உள்ள எக்ஸஸ் தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம். அப்படிங்கும் போது உங்களுக்கு பேண்ட் வந்து ஃபிட்டா வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் 2 இன்ச் வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப லீனா இருக்கிறவங்க 3 இன்ச் கூட வைக்கலாம். ஸோ உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ இந்த உள்பக்கமா 2 இன்ச் வச்சுட்டு ஒரு கர்வ் ஷேப் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேண்ட் கிளாத்ல வந்து எக்ஸஸா உள்ளது ஃபுல்லா ரிமூவ் ஆகி உங்களுக்கு உங்களோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பேண்ட் வந்து ஃபிட்டா வந்து இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் வரைஞ்சதுக்கும் இப்ப ஷேப் கொடுத்த உடனே நமக்கு எவ்வளவு வந்து எக்ஸஸா இருந்திருக்கு அப்படிங்கறத நீங்க டயக்ராம்ல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லா அளவுக்குமே இது காமன். நீங்க நார்மல் பேண்ட் போடணும் ஆனா கொஞ்சம் ஃபிட்டா போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா வந்து கரெக்டா வரும். ஸோ இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.